காக்கின்ற உலகள் அந்த பெருமானே ஆமா பாரெல்லாம் காக்கின்ற பராசக்தி நீ அம்மா கூர்வேல் குமரனின் குருவான அண்ணன் கணபதியை அதிசொழுது பாடுகின்றேன் அண்ணன்மார் அமிகதை அழகுடனே என் பாடு வாரம் கணபதியே மக்களிப்பாயே ஏட்டால் எழுதுங்கதை கூட்டால் நீ எழுதே கூட்டால் எழுதுங்கதவாணி சரஸ்வதியே குணநாவாரே எழுதுங்காரே எந்த ஏகலைவானின் நடுசபை தனியிலே எழுது ஓடி வைத்த என் குருவை ஒரு நாளும் நான் மறவேன் பாடி வைத்த என் குருவை பரநாளே 30 கோடி தேவரும் 48,000 சீசமார்களே என் தமிழகம் இருந்தாலே எங்க வீரமலத்தையும் அதை இப்ப இந்த முகம் முக்கால் வளங்கள் வந்து முடி வணங்கி தேர்ந்தோ உண்மை வந்து எல்லோ உண்பாரோ இந்த பிரகாரம் தானே சுவாமி பொன்னி வாழாடி பெரிய பொன்னிமே பொன்னிமே பொன்னி வாழாடி வளநாடி சிவனாரே பெரிய பொன்னிமையா ஆனாடிய கோணாரி வேந்தன் குல ராஜவண்ணன் உன்னுடைய திருமணம் தாமரக்கவலச்சி 22 பேர்களும் தேங்காய்க்கு 3 கண் இருப்பது போல தாமரைக்கு 3 மக்களாக அண்ணமார்கள் பிறந்திருக்கின்ற பொழுது அண்ணன்மார் சாமிகள் 22 பேர்களும் செல்லாண்டியுடைய ஆலயம் நிலவரையிலே வாழ்ந்து வருகிறாங்க. இப்படி இருக்க பொன்னி வளநாடு முழுவதியாட்சியமையிலே அந்த ஒரு பெண் குழந்தைக்குத்தானே 32 வாளையத்து மக்களையும் அழைப்புகள் விடுத்து வர சொல்லி வளநாட்டு மாலைகளே முன்னி அர்ச்சனைகளானது முடிச்சு அந்த குழந்தைக்கு பேரானது வச்சாங்க. பெயர் சூட்டு விழாவானது நடைபெற்றது. அப்படி பெயர் வைக்கின்ற பொழுது அன்னருக்கு நேரடிய அரக்காணி தங்கம் என்று சொல்லி இந்த பெண் குழந்தைக்கு பெயரானது வச்சாங்க. அப்படி பெயரானது வைக்கின்ற பொழுது வந்திருந்த நாட்டு மக்கள் யாவர்களும் இந்த விழாவிலே குழந்தையை கண்டு கழித்தார்கள். கானகத்து மக்கள் எல்லாம் பார்த்து மகிழ்ந்தார்கள். பாளையத்து மக்கள் எல்லாம் அடுத்தபடியாக யாவரும் இருந்து விருந்தாடி உற்றார் உடம்பரை உட்பட யாவர்களும் தானே யாவர்களும் இருந்து விருந்தாடி விடைபெற்றார்கள். இந்த நேரத்திலே குழந்தைக்கு காணிக்க வைத்து காண்பார் சில கோடிகளும் மாணிக்கம் வைத்து வருந்துவார் சில கோடிகளுமாக இருக்க எங்க தர்மபுத்திர ராமரியானவர்கள் வந்திருந்த உறம்பரி குற்றார் யாவர்களுக்கும் தாம்பூலங்களானது கொடுத்து வழியனுப்பி வைத்தார். அப்படி இருக்க உன்னுடைய திருமணம் தாமரக்கம் வளநாட்டு மாலைகள் தானே சாலம் மன்னங்கோழந்தே மன்னங்கூழந்து வரிய சாலம் மன்னங்கோழந்தே சந்தோஷம் பூரானந்தார் பூரானந்த சாலம் மனங்கொழுந்து மனங்கொழுந்து சாலம் மனங்கோழந்தே மனங்கொழுந்து சந்தோஷம் பூரானந்தார் மனங்கோழந்தே மனங்கொழுந்து வரியம் இன்பம் மனங்கோழந்தே மனங்கொழுந்து இருவசங்கள் பூரானந்தார் ராமரை இன்பம் மனங்கொழுந்து மனங்கொழுந்து இன்பம் மனங்கோழந்தே மனங்கொழுந்து இப்படி சந்தோஷமானது
பூரணங்க அந்த பெண் குழந்தைய வச்சு வளர்த்தி வருகிறாங்க. இப்படி இருக்க இந்த மருத்துவகார குப்பியா அவர்கள் வந்திருந்து ஏன்னா நம்ம வந்த இடத்துக்கு கொண்டு இருக்க முடியுமா? ஒரு மாத காலம் 2 மாதம் 3 மாசம் ஆகி போச்சு. இங்கேயே இருந்து என்ன பண்றது? நான் புறப்படுறேன் என்று சொல்லி இந்த குப்பைக்கு தேவையான வெகுமதி எல்லாம் கொடுத்து உன்னுடைய திருமணம் தாவரக்கவலசியும் அனுப்பி வைத்தார். அப்ப குப்பியானவர்கள் தனக்கு தேவையான வெகுமதி எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஊருக்கு போகலாம்னு புறப்படுகின்ற பொழுது இந்த பாத்தலோர் பங்கும் பங்காளி இடத்துல வந்து குப்பியானவர்கள் தானே நாங்க சொல்லி விட்டாவே ஆண் குழந்தை பிறந்தா அறுத்து கொள்ள சொன்னோம், பெண் குழந்தை பிறந்தா கொப்புளத்தை குளிப்பாட்டி கொடுத்துட்டு வர சொன்னோம். கெட்டிக்காரி 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 போ அதே பிரகாரம் பண்ணிட்டு அங்கேயே கொஞ்சம் 3 மாச காலமா நான் நீ வரட்டு வரட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒட்ட பிள்ளையா போச்சு. எண்ணெய் விட்டு தண்ணி விட்டு ஒரு 3 மாதத்துக்கு பாங்கு வாரமா தண்ணி வாத்து கொடுத்து பாங்கு வாரமா வச்சுட்டு வந்தேன். பாத்துக்கம்மா நான் போறோம்னு புறப்பட்டு வந்துட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல பாட்டு கெட்டிக்காரி போ கெட்டிக்காரி. அப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் என்னாச்சு? என்ன சொன்னோம்? அடே அதெல்லாம் பண்ணிட்டு வந்தா உனக்கு வேணுங்கிறத கொடுக்கறோம்னு சொன்னீங்களே. ஆமா அதையெல்லாம் கொடுங்கடா. என்ன கொடுக்கறது உனக்கு? இன்னும் நாட்டுல வாதி நேரத்துல வாதி தொட்டுச்சோ சரியா உடம்புக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்கறேன். பாத்தலோர் பங்கும் பங்காளி அத்துமத்து நாங்க எத்தனை பாடுபட்டு சேர ஒட்டி வச்சு எங்க வெறியாட்டா கூட்டம் போய் ஈசந்தை வசவையில மக்கள் வரம் வாங்கிட்டு வந்து மக்கள் வரக்கிற போது ஆம்பளை பிள்ளை 2 அத்து போட்டியா? ஏன் அர்த்தம் நீ? நான் சொன்ன மாதிரி அத்து போட்டியில்ல. கொட்டையில போனவனுங்க சொன்னானுங்க அதை பண்ணிட்டு பாரு. அப்புறம் இப்ப இடத்துக்கு அடுத்தேன்னு கேக்குறீங்க. கிளவி கிணத்துக்குள்ள முதியன்னு சொன்னா குதிப்பியாடி வாடவா ராஜ்பால் குழந்தை போய் கொண்டு வந்திருக்கிறாவா? சாட்டியா குழந்தைக்கு கொண்டது மட்டுமல்ல போகையில 7 முளை கூனோட போன முன்னால கொக்கி பல்லு 2 பல்லு இருந்தது. இன்னைக்கு அங்க போய் உட்கார்ந்து கொண்டாட தின்னுகிட்ட பூமாத்தி கொண்டை போட்டுக்கிட்டு எப்படி வேற வேற மினுக்கிட்டு அப்படியே குமரி பிள்ளையாட்ட ஆயிட்டாவார். இன்னொரு மாப்பிள்ளையா வாக்கலாம் மாட்டேங்குது. ஏடி குப்பி சொன்னீங்க சத்தியமெல்லாம் பண்ணீங்களா? சத்தியமெல்லாம் பண்ணினீங்கல்ல தாரமனு. ஆமா தாரமனு சத்தியம் பண்ணா தாரவணுமா? அதேதான் சாட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துறா தம்பி. இல்லைன்னா நான் இந்த 5-6 ஊருக்கும் போய் சொல்லிடுவேன். என்ன சொல்லுவேன்? போய் சொல்லு. பொன்னிவள நாட்டுல தாமரைக்கு இந்த பிரசவம் பாக்குறதுக்கு கூட்டிக்கிட்டு போக சொன்னாங்க. கொன்னுடைய பங்காளி மக்கள் 12 பேருமே போய் பிரசவம் பாக்குற போது பயம் பிறந்தா அறுத்து பெருக்காங்கன்னு ஊத்திடு, பொண்ணா பிறந்தா போச்சு வாட்டின்னு சொன்னாங்க. பங்காளி சொல்லி கொடுத்தாங்க போய் சொல்லிட்டு வந்துருவேன். என்னடா குடுக்கறோம்னு சொன்னீங்க. அப்புறம் இந்த வாய் குடுக்குறேன். நாங்களே விசாரப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டு வந்தேன். நாங்களே விசாரப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னன்னு பசங்க 2 கொண்டு போட்டேன்னு சொல்லி போய் வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோ, உனைய அப்புறம் ஓர கடையை போட்டு வச்சுட்டு பாத்துக்கா. அரே என்னமா கொடுக்கறோம்னு சொன்னீங்க. நீங்க சொன்னதை நான் கொடுக்கற வாங்கிக்க. அட மக்களா என்ன அடிக்க வேண்டாம், அடிக்க வேண்டாம், உதைக்க வேண்டாம், உதைக்க வேண்டாம். ஆமா நீங்கோ அதைக்காதீங்கோ உதைக்காதீங்கோ மக்களா அக்கினியோ சொன்னா போகிறேனே எனைய 5 மணி சவுக்கால அடிக்க வேண்டாம். ஒழுக்கமா ஓடிடு கொன்னே ஓடும் பாத்துக்க. மூச்சு விட்டு போய் சொன்னைய வெளியே சொன்னா வெக்க உள்ள ஓட்டா குக்கா என்று சொல்லி இந்த பாத்தலோர் பங்கும் பங்காளி தான குப்பையை அடிச்சு துன்புறுத்தி முடுக்குனாங்க. அப்ப குப்பையை அடிபட்டு உதைபட்டு
விட்டா போது நான் போய் உயிரோட முடிச்சுக்குவேன் என்று குப்பியான வண்டி பயந்து ஓடுகிறான். இப்படி இருக்க மாத்தல ஒரு பங்கும் பங்காளி ஏதோ சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆண் குழந்தை ரெண்டை கொண்டாச்சு. நீ பொட்ட பிள்ளை ஒண்ணுதான் இருக்குது. என்ன பண்ணுவாங்க பார்க்கலாம். அதை எவனுக்காக ஆர்வத்தோடு கொடுத்து கட்டி கொடுக்கறது வேணும். தெற்கு வடக்க பார்த்து கட்டி கொடுத்தா எதுக்குன்னு பார்க்கலாம் என்று சொல்லி இவரை கொஞ்ச காலம் இப்படி வாழ்ந்து வருகிறாங்க. அப்படி இருக்க பொன்னி வளநாடு உள்வழியா சீமையிலே எங்க அன்னக்கொடை தாமரை அருணகிரி விளர்மாதான் அவர்கள் அந்த பெண் குழந்தையானதை வச்சு தாளாட்டி சீராட்டி தாமரையா வளர்த்திக்கிட்டு இருக்கிறார் பெண் குழந்தையே. ஆண் குழந்தை இரண்டும் செல்லாண்டியுடைய நிலவரையிலே வாழ்ந்து வருகிறது. காராம் வறட்சி பெற்ற காரணி என்று சொன்னா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. வீரபாக சாம்புகன்னு பேர் வச்சு வளர்த்தி வராங்க. அடுத்தபடியாக பச்சனாமுதியார் மனைவிக்கு ஒரு பெண் குழந்தையாவது வந்திருக்குது. அதைய குப்பாயிரம் பேர் வச்சு வளர்த்தி வருகிறாங்க. மரியன் குறிச்சியிலே மணிக்குழந்தா கவுண்டர் நாட்டிலே சிவக்குழந்தா கவுண்டர் மலைக்குழந்தா கவுண்டர் மனைவிகளுக்கு அவர்களுக்கும் ஆளுக்கு ஒரு ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு. சாமி பெருமாளும் சபைக்கேத்த மைத்துனரும் செய்யும் பெருமாளும் செவிக்கேத்த மைத்துனரும் சொல்லி பேர் வச்சு எல்லாம் வளர்த்தி வருகிறாங்க. இப்படி இருக்க அந்த வளநாட்டு சீமைகள் தானே மனகுள் இருந்து மனகுள் இருந்து சாமி சந்தோஷம் பூரணந்த பூரண பாலக்கறந்து கொண்டு வரது இந்த குழந்தைக்கு அவரைக்க வளர்ச்சி வாழ வட்டப்பாலை கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சில காலங்கள் ஒரு 6 மாத காலம் 1 வருட காலங்கள் ஆகுது. அப்ப குழந்தை அப்படியே கொஞ்சம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் எங்க பாத்தல ஒரு பங்கும் பங்காளிக தானே ஒரு நிலத்துல ஒரு நாள் தினத்துல பெரிய வீட்டுல கூடி உட்கார்ந்து அண்ணன் தம்பிக தானே என்ன விதம் பேசிக்கிட்டார் இன்னும் வந்தோம் தம்பி ஏண்டா எங்க நம்ம நாச்ச பண்ண காணும் அவன் எங்கே பட்டி அடிச்சா போனான். பட்டி அடிச்சா இந்த பட்டி எடுத்து வைக்கிறதுக்கு நான் பட்டி அடிச்சா பட்டி எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாரும் வந்தாலும் அவனுக்கு மட்டும் வேலை மோயறது இல்லை. மோயாது என்ன நாம ஏதோ வாரத்துக்கு ஒரு நாளாவது கூடி உட்கார்ந்து அண்ணன் தம்பிகளா பேசிக்கிட்டு இருப்போம். நாம என்னத்த பேசி ஊரக்கெடுக்கிறனா என்ன பேசிப்போம். ஊரக்கெடுக்கிற நாயுமா அல்ல கூடி பேசினா அதுதான் நடக்கு. பல்லுல வகையை வச்சு மகத்தால உறவு வச்சு நாம இவ்வளவு நாள் பெரிய புனையும் பெரியாத்தாலே பொண்ணு ஓடணும் 1000 வளப்பு எத்தனை வளஞ்சமைக்கு நாமளே சொந்தக்காரர் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இவ்வளவு நாளைக்கும் போற போய் வரமா வரமிருந்து அவமா தரமிருந்து ஒரு பொட்டை பிள்ளைக்கு வரமாயிட்டு வந்து வைக்கிற பெரியாத்தா. இந்த ஒரு பொட்டை பிள்ளையும் பெருசு சிறுசு பெருசாகி சின்ன மரம் தோப்பாகி நாளைக்கு வயசுக்கு வந்தா ஒருத்தன் கையில முடிச்சு கொடுத்தான்னு வச்சுக்கோ. நடுவ வந்து மாமச்சன் உட்காந்துக்குவாங்க. அப்புறம் நாம தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம். தகராறு அதெல்லாம் விட்டு வைக்க கூடாது. போல வாங்க பிள்ளை பாக்குறதுன்னு பார்த்துட்டு குடுக்கறத கொடுத்தா கம்மல் இருக்க மாட்டேடா. ஏதோ இத்தனை நாளைக்கு அப்புறம் ஒரே ஒரு குழந்தை படுத்துட்டு போறாங்க. பங்காளி வந்து அடப்பொழியில் உட்கார்ந்தாலே நாம குடமாண்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் நீ மாமச்சர் வந்து நாளைக்கு பங்கு கூப்பு வந்துட்டா அட தம்பிகளா கரும்பு உதாரணம் அம்மா பூமி வங்கி அன்னைக்கே சொல்லி குப்பைக்கிட்டேன். அந்த பொட்டை பொண்ணை கொண்டுதான் வேலை முடிஞ்சிருக்கு. அட இன்னும் பொட்டை பொண்ணை பாவத்துக்கு
இனிமே எண்ணெய் விட்டு தண்ணி விட்டு வளர்த்து கொடுத்துட்டு வான்னு சொன்னோம். ஆமா. அப்புறம் இப்ப யோசனை பண்ணுன்னு தெரியுது. எந்த காரியம் நம்ம முதல்ல யோசனை பண்றது இல்லை, இரண்டாவது யோசனை பண்றோம். இந்த பெண் குழந்தைய கொல்றக்கு என்ன வழி? ஒன்றைக்கு என்ன வழி? போலாம் வாங்க. நாம அவியில ஆள் வச்சு ஆகாது, நாமளே போலாமா? போய் பெரிய பொண்ணுக்கு நாள் பெரிய தாளுக்கு நாள் விட்டா தூக்கி போற கடையை போட்டு முடிச்சா தானே நாட்டை முடிக்கிட்டா கிடைக்குது. அப்படியா? வாங்கடா போலாம் என்ற மக்கள் ஒரு பங்காளிகள் தானே. பங்காளிகள் ஒன்று கூடி சாமி ஒன்று கூடி ஒன்று கூடி பங்குடானே சாமி வரே போலவே பங்கும் பங்காளி எல்லாம் ஒன்று கூடி ஒரு சீக்கிரமாக வளநாடு வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் முறையாக்க ஒன்று வட்டப்பாறை காடு சென்று இல்ல வேலைவட்டி எல்லாம் முடிச்சுட்டு பாலை கறந்து கொண்டுகிட்டு அப்படியே பொட்டு பொட்டு பொட்டுன்னு தடியை ஊனிட்டு வராங்க. அப்படியே வளநாட்டு மாளிகைக்கு வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் குன்னடியாக்க ஒன்று வளநாட்டுக்கு மாளிகைக்கு வருகின்ற நேரத்தில் இந்த பங்கும் பங்காளி எல்லாருமே சங்குவடம் கடந்து வருகிறாங்க. வந்தாங்க எப்படியாவது போய் உறவாடுற மாதிரி உறவாடி. ஆமா ஆமா, இந்த குழந்தையை கொண்டு போடணும் இல்லைன்னா பெரியப்பனையும் பெரியமானையும் கொண்டு போடணும். ஒரு நாடு கடத்திட்டா தீர்ந்து போச்சு. ஆமா பார்த்துக்கலாம் மலை என்று சொல்லி பங்காளிகள் சூழ்ச்சியாவது பண்ணி அங்கே இருந்து வரப்பட்டத்தானே பரத்தானே நானே அண்ணம் நம்பி ஒன்று கூடி பரவசரம்மா ஒன்று கூடி அவசரமா தங்கடம் வேம் படுகையிலே அப்படி வளநாட்டு மாளிகைக்கு முன்னால வரோம். அங்க வாரு தும்பி, அங்க வாரு. எங்க? அங்க வாரு அங்க வாரு அங்க வாரு. வசதிக்கு நம்ம பெரியப்பன் வீட்டுக்கு வரோம். பெரியப்பன் ஆமா பெரியப்பா எல்லாம் கல்லு அப்பா பெரியப்பா ஏப்பா இப்படி குமிஞ்சுக்கிட்டே? சேத்தப்பா அடே தம்பிகளா, சேத்தப்பா நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் சேத்தப்பா அப்புறம் எல்லாம் சாவு வைக்கின்றேனோ சவுக்கியந்தேனோ சவிக்கேன். என்ன பண்றது, மேல வெயிட் வேற கீழே கால் வளர்ந்துக்கிடுது. நல்லா நல்லா எங்கப்பா அடிக்க முடி நான் பார்க்க வரல. நீ ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போயிட்டு. அடே நீ உங்களோட திங்க வச்சிடாத. ஏன் உங்களோட கால் இந்த காலை கொண்டு வச்ச ஊரு எத்தனூறு நாசமா போச்சா? முத்தப்பா நான் 14 வீட்டுக்கு வந்திருக்கிறேன், வைக்கலாம். இங்க எங்க வச்சிடாங்களா? இப்படி பேசிக் கொண்டு வருகிற போது சரி அது கண்ட தாமரையர்கள் ஆட்சிதானே நம்ம மச்சன் குழந்தை மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று அவர்களை வாருங்கள் என்று சொல்லி வருஷ வச்சு அழைச்சாரே. குழந்தை மக்கள் என்று சொல்லி வருஷ வச்சு என்று சொல்லி
மக்கள் மக்களமே மக்களமே எழுதியொரு மரணம் ஒரு வாய் விரித்து கேளுக்கு அந்த மறையவாய் விரித்தான் பொன்னெழுந்து மண்ணெழுந்து பொன்னெழுத்தும் பாய் விரித்தான் மண்ணெழுத்தும் பொன்னெழுத்தும் பாய் விரித்தான் உட்காருங்க மக்கள் மக்களமே மக்களமே செய்தாரே மக்களமே மக்களமே மக்களே ஆனா வாங்க வாங்க வாங்கடா சாமி பெரியாத்தா ஆனா நல்லா கோருங்க நல்லா கோருங்க உட்கார உட்கார பெரியாத்தா ஏப்பா குழம்பு என்ன விட்டுது குழந்தையா ஓ புள்ள கண்ணுக்குள்ளேயே ஆடிட்டு இருக்குது பாக்கலாம் பாக்கலாம்னு எங்களுக்கு இது நேரமே கிடைக்கல. நேரமே இல்ல எங்க ஆடு குடி கிடாய் குட்டி போடுறாப்புல இருந்துதா கிடாயி இல்ல அந்த ஆடு எப்பவுமே கிடா குட்டி போடு அதனால அதை பார்த்துக்கிட்டு வரவே முடியல போச்சா வேணுங்க அப்புறம் பாப்பா என்ன பண்ணுது பாப்பா பார்த்தா தொட்டல்ல வச்சிருக்கிறேன் கிடைக்குதா சிரிக்குதா அட அது நாங்க போனா வெடியாளுக்கு நடக்கிற வேலை நாளைக்கு குழந்தைக்கு சிரிக்குதானே சிரிக்குதா சிரிக்கி அழுகு எல்லாம் தான் பண்ணு குழந்தை இருந்தா அழுகாம இருக்குமா சிரிக்காம இருக்குமா அதான் அதான் அப்புறம் சரிப்பா அழகப்பா சரி அதான் பேசிக்கிட்டு இருங்கோ நான் போய் ஒரு கையை அரிசி போடுறேன் கையடிச்சு போடுறீங்களா அதே ஒரு கையை அரிசி போடுறேன் சாப்பாடு பண்றேன் சீக்கிரம் வேணாம் வேணாம் இப்ப சாப்பிடறக்க வந்த நாம கம்மல இருக்கவாயா நான் வேக விட்டு மிச்சம் சாப்பிட்டு போட்டு அப்புறம் வேலை பக்கத்துல போடுற எனக்கு பசி ஆகுதுடா நீ எங்க போனாலும் சோறு சோறு சோத்துக்கு தெரியும் ஆனா இப்பவே பொண்டாடி இப்பதானே வரும்போது சோறு போட சொன்னேன் அப்படியே 2 சம்பளம் கொண்டு போனதால என்ன ஆச்சு அது இன்னும் மிச்சம் கிடக்குது இன்னைக்கு போனதுக்கு வந்து மூணினா போய மணி என்னமா என்னமா சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க நானும் ஐயரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆமா அடியே பெண்டுகளா ஓய் அது அந்த நிதையை எடுத்தாண்டோம் எதைய கொக்குரு அடியே குக்கரா சின்னமா அதையாவது இந்த கழுவிட்டு வாங்க அப்படி என்று அப்படின்னு சொல்லி கரிக்கருவி என்ன கரிக்கருவி வாரு இளநீரே அவைகள் வச்சு தாமரையாத்த வீடு பொங்கியக்கி வச்சா மக்களுக்கு வேணும் என்று ஒரு சம்பு தண்ணீரம்மா அப்பா மக்களே என்னம்மா சாப்பாடு ரெடி ஆறி போகும் வெகு வெகுன்னு சாப்பிடலாம் ஆனா இந்த தம்பி ஏண்டா இல்ல சாப்பாடு நம்ம வீட்லயும் தான் பண்ற பொண்டாட்டி உம்பொண்டாட்டி எம்பொண்டாட்டி அடி எம்பொண்டாட்டி உம்பொண்டாட்டி டேய் நீ சொல்றா எம்பொண்டாட்டி உம்பொண்டாட்டிங்கிறான் ஆனா நம்ம பொண்டாட்டி இது நம்ம பொண்டாட்டி இது
ராமர் ஆண்டேனா லட்சுமர் ஆண்டேன்னு போவாங்க. அதுக்கே தமிழாக பண்ணிக்கிறேன். கையை கழுவிட்டு வாங்க. சாப்பாடு எப்படி மணக்குது வா சினிமா பண்ணி இருக்கிறது. நான் சொன்னோ சின்னமா இல்ல ஆச்சு அப்படியா? அடே உட்காருவான். அப்படின்னு குழந்தை மக்களுக்கு ஏற விரிச்சு சாமிய இற விரிச்சு அழிய நிரோழிச்சுங்களா நிரோழிச்சா நிரோச்சா எங்க தாமரே பத்தி நீ யாரோ முள்ள சாப்பிடுங்க மறுபடியும் போகும். நாங்க தான் ஒழுங்கா சாப்பிட்டோமே. அட கொஞ்சம் மட்டும் முடிங்க தண்ணி. நாங்க மண்டலம் குடிக்க மாட்டோம், தண்ணியே குடிப்போம். தண்ணி நம்ம குடிக்காதீங்க, வயிறு நம்ம சாப்பிட முடியாது. அதாவது கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுங்க. அப்படியாதான் உடந்து வந்து குடிக்க போயிரு. உடப்பான போகுது என்னவா கூட்டு பிரமாதம். இன்னும் கொஞ்சம் அந்த கூட்ட போடுங்க. இன்னும் கொஞ்சமா? ஆமா ஆமா ஆமா. சரி சாப்பிடுங்க. உங்களுக்காகத்தான பண்ணி இருக்கிறேன். ஆகட்டும் என்று சொல்லி பங்காளி மக்களான அனைவரும் உண்டு ஏலப்பாரி ஒரு நேரம் பூரா நஞ்சா சாப்பிட்டு ஏலப்பாரி சலங்கை கொண்டு கையாளம்பியே. அப்புறம் என்ன பேசிக்கிட்டு வந்து அங்கிருந்து இங்க வந்தது என்னமோ வயிறு நம்பினதே போதும்னு அப்பா மக்களே அரே இருங்க உட்காருங்க. அது கூட என்ன கொண்டு வா உட்காருங்க. கொண்டாங்க. எந்த காரியத்துக்கு போறோம் போடா கம்பளம் நீ இல்ல நாம என்ன நல்லதா நினைக்கிற கேடுதான் நினைக்கிறோம். அதனால அப்புறம் பாரு வேடிக்கை இப்ப வெத்தலை வாக்கு போடுறோம். மனூரு தேரையா மதுரை நட கரிப்பாட்டி மதுரை காலி பாக்கி அங்கலி பாக்க கலிப்பாக்கே தேரையா கரிப்பாட்டி போடுங்க. மாயெல்லாம் நம்ம இருக்குது. சுண்ணாம்பு பதிலியா நறுக்கு ஓடு. அடிக்கு நாளைக்கு போர் ஆடுதுவோம். நம்ம போட்டுறாதீங்க வாய் வந்து போகும். பொது சுண்ணாம்பு போகலையா அதுவும் போடுவீங்களா? இது மணிப்பேட்டில் வச்சிருக்கிறாரு. அங்க வச்சு நனைஞ்சிருக்கு வேண்டாம். அவ கொடுக்குமான மூஞ்சி போயிரும். என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன பண்ணிட்டு இருக்கிற? சாமிக்கு வெத்தலா போடுறா உடம்புல ஏதாவது வருமானத்துன்னு பார்த்தேன். நல்ல ஆள்றாடி. இந்த மேல நாம என்ன வேலைக்கு வந்திருக்கிறோம்?
சின்னம்மா ஓ வந்தாச்சு வந்தாச்சு. காப்பில தண்ணி குடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுமாச்சு, ஏப்பம் வெத்தலவாக்கம் போட்டாச்சு, ஏப்பம் போட்டாச்சு. ஏப்பம் போட்டாச்சு. அப்புறம் நீ போனா ஓடுறா. நாங்க என்ன வேலைக்கு வந்திருக்கிறோம்? வீட்டுக்கு போனா புள்ளைய பார்க்கலாம் ஒரே விசரமா இருக்கு. அதனாலதான் இந்த குழந்தைய பார்க்க வந்திருக்கிறோம். குழந்தைவா அவனுக்கு சித்த நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். குழந்தை எந்திரிக்கு இப்பத்தேன் தூங்கும். சரி அது இருக்கட்டு. அப்புறம் வந்தாச்சு, பேசியாச்சு, எல்லாம் சாப்பிட்டுமாச்சு. நாங்க கொஞ்சம் நேரமாவது போகணும். ஆனா பெரியப்பா போய் எங்களுக்கு காடு கடை பூமி எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்துருங்க. உங்க பூமிய ஆனா உங்களதான் அங்க கிடக்குதல்ல, எங்களுக்கு இறந்துட்டு போகுது. 12 பேருக்கும் 1000 ஏக்கரை, உங்களுக்கு ஒருத்தருக்கு 1000 ஏக்கரை எதுக்கு? குழந்தைய பார்க்கணும். குழந்தைய பார்க்கலாம் தம்பி. உள்ள வேற தூங்கிட்டு இருக்கிறா. தூங்குது எடுத்தாங்க. தூங்க பார்க்கல. தூங்குவா எடுத்துக்கிட்டு தூங்குற உலை போய் எடுத்தா இருக்குன்னு பயந்துக்கு. அப்ப நாங்க பொழுதுனைக்கு அழுதுகிட்டு கிடக்கு. சித்த போகட்டு நான் சொல்றது ஒய்யாத வர அவங்க கேட்டுப்பாரு. எடுக்கலாமா? ஏதோ பசங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு பாடு வர பரவாயில்ல. இருங்க மத்தியான வடவாயாக்கம் பண்றத சாப்பிட்டு பிள்ளையும் பார்த்துட்டு அப்புறம் போலாம். நீ வடவாயிங்கன்னா அங்க பட்டியல கிடக்கிறதெல்லாம் கூவிக்கிட்டு போயிருக்கு. பொம்பளைக்கு பார்த்துக்குவாங்க. பொம்பளை எங்க போய் பொம்பளைக்கு தான் 3 நாள் கை இருக்கிறதா. ஒன்னு ஆட்டோ, ஒன்னு இக்கத்துல இருக்கு, ஒன்னு தவிர்த்து கிடக்கு. அதுங்களுக்கு கழுவும் தொடக்கவும் சரியா இருக்கு. இருக்கும்போது பாத்துக்கிறாங்க. பொம்பளை எல்லாம் காட்டு பக்கமா போறதுக்கு நேரம் இல்லை. தொட்டல தொட்டல அவுக்கிறது இல்லை. அதுங்களுக்கு அங்கங்க வேலை பொம்பளை இருக்கு. காட்டுக்கு போனா கரையேறு போயிடுவாங்க வெயில். ஐயோ போச்சு, நான் அவ்வளவு அழகா வச்சிருக்கிறேன். அது போயிட்டு போகுது. வந்த வேலை பார்க்காத முதல்ல படவா சின்னமா உள்ள எடுத்துட்டு வா. உள்ளயா உள்ளனா தூங்கிட்டு இருக்குறேன். ஆனா எடுத்தா தூங்குற உளைய. டேய் பெரியப்போ இன்னும் பொண்டாட்டி புள்ள எடுத்து தர மாட்டேங்கிறா. என்னடா அவ்வளவு விளையாடுறீங்க? ஏடா என்ன பெரியப்பா? டேய் என்னடா அவ்வளவு ஓட்டல்ல கை தடியில பெரியப்பா பொண்டாட்டி புள்ள எடுத்து வர மாட்டேங்கிறா. ஏய் பெரியாத்தான் மரியாதையா கூப்பிடுங்க. என்றா பெரியப்பா? பொண்டாட்டி நீ டேய் பெரியப்பா பெரியப்பா ஒழுக்கவா இன்னும் வேண்டாங்கிறீங்க. நம்ம நடந்தவள கப்பிச்சு. பெரியப்பா ஒழுக்கமா புள்ள எடுத்துட்டு வந்துரு. ஏய் நீங்க ஒழுங்கா வந்த தரத்தை இந்த தரத்துல தானே வந்தீங்க. இதுலயே தெளிஞ்சு போயிருக்கு. அப்படியே நாங்க அதுக்காக வந்திருக்கிறோம். உன்ற பொண்டாட்டி புள்ளை எடுத்துட்டு வருவாளா? பொண்டாட்டி சொன்ன பெரியாத்தான் மரியாதையை சொல்லுங்களா? பெரியாத்தாளா? சவுண்ட் நம்ம அதிகமா வந்துட்டு இருக்குது. ஏது இங்க தொட்டா கரண்ட் வருமே. அது வராது. பெரியப்பா என்னடா பொண்டாட்டி புள்ளை எடுத்து வரமாட்டாளா? அவன் வரமாட்டாரா? நடைங்கிற முதல் வெளியே வேடிக்கை கொடுக்கறத கொடுத்தா குருடியும் நினைக்கு வாழாமா? பொண்டாட்டி வெளியே வார வேடிக்கை வார வெளியே பொண்டாட்டி வருவாளா வரமாட்டாளா? பொண்டாட்டி வருவாளா வரமாட்டாளா? வெளியே காத்துக்கிட்டு 2 பேரும் வரமாட்டேங்கிறீங்களா? தாமரை பொண்டாட்டி கூப்பிட வெளியே வரமாட்டான். நான் உள்ள தாமரை கை தொட்டுறாதீங்களா? கொண்டே போறேன். தொடாத தாமரை கொண்டு போடுவாங்க. ஐயோ முன்னாடி கூப்பிட கூப்பிட
கூப்பிட சொல்றானே. ஐயோ அதே மக்களே அது என்னடா பண்றீங்க? ஏய் புள்ள தொட்ட தூங்கிட்டு இருக்கு. ஏய் 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 புள்ள அட என்னடா பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஐயோ ஐயோ சாமி தூங்கிட்டு ஆடுறானே. அட வீசாத விழுந்துக்கு. அட வீசாத. ஏய் விழுந்துக்கு. ஏய் ஐயோ 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 வேணா ஐயோ வேண்டாம் சாந்தம். அடே அடே நாங்க போயிடுறோம். ஒரு டைம் இருந்தாலும் போயிடுறோம். குழந்தைங்க ஒன்றும் பண்ணாது. ஐயோ 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 அடே அடே ஐயோ அடே அடே குழந்தை ஒன்றும் பண்ணாத. ஐயோ குழந்தை ஒன்றும் பண்ணாத. அடே அப்பா மக்களே, ஆனால் இந்த குழந்தைய ஏதாவது பண்ணினாங்களா சாமி? ஐயோ வயசான காலத்திலே இப்படி உங்க வெறிப்பட போட்டு அடிக்கிறீங்களே. அட வாண்டாடா சாமி. அப்படி இருக்கிற 2 பேர் கிடந்தானே அழுது போலம் போறாங்க 2 அரே சாமி குழந்தைய அதை வீசிடாதீங்க வீசிடாதீங்க. அரே ஐயோ அடே வேண்டாம் அடே வேண்டாம் 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 வேண்டாம். ஏய் அரே குழந்தை ஐயோ 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 உச்சி அங்கே அந்த குழந்தை எடுத்து வீசும் போது அப்ப மாரோடு ராணித்தானே குழந்தைய வைத்துக் கொண்டு ஆமா அது ஓலம் போறாங்க நேரம். ஐயோ மண்ணா இப்படி போட்டு இந்த பசங்க வந்து இப்படி எல்லாம் பண்றானுங்களே. ஐயோ அவங்க நல்லா இருப்பாங்களா? என்ன பண்றீங்க? எப்போ போயிடுறோம். அங்கே போய் நம்ம பிள்ளை எடுத்துக்கிட்டு வந்தா போயிடலாம். ஆனா சாமி எங்களை அடிக்காதீங்க ஒரு கலிங்கோ ஒரு கலிங்கோ உதைக்காதீங்கோ உதைக்காதீங்கோ யோனைக்காரி ஒருக்கோ அடி ஒருக்கோ மண்டோ மாடா மண்டோ மாடா அடிக்காதீங்கோ அடிக்காதீங்கோ உதைக்காதீங்கோ
இப்படி போட்டு அடிச்சு போட்டாங்களே. குழந்தை மட்டுமல்ல உங்களையும் கண்டுபிடிச்சு போட போறேன். நான் போயேன். தலை எந்த பக்கம் இருக்குது? இந்த பறந்த உச்சி இறக்கிட்டுது. ஏழை போய் அடிச்சிட்டுது. ஐயோ, குழந்தை என்ன ஆகுது? அது சும்மா குழந்தை கொல்லவே போறேன். வேண்டாம். நான் வயிறு பால்களை எடுத்துக்கிட்டு வந்தேன். ஏய், அப்ப கொடுக்கணும் வேலை. அட பால்களை ஐயோ ஐயோ இது வேணும். ஏய், மன்னா, நம்மளுடைய சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு உங்க தம்பிமாருடைய பசங்க வந்து நம்மளை எல்லாம் அடுத்து உதவி சித்திரவதை பண்றாங்க. இங்க இருந்து நீ அடி உதய வாங்கி இங்க இருந்ததுன்னா நம்மளை கொண்டாலும் கூட கவலை இல்லையே. நம்மளுக்கு இத்தனை நாளைக்கும் போறது இந்த ஒன்னே ஒண்ணு கண்ணேன்னு கையை காட்டு இதையும் கொண்டு வாங்க போறது. இன்னும் போகலையா? அதனால இன்னும் போகலையா? அதனால நாம தானே இந்த ஊரையே விட்டு போயிடலாம். அவனையெல்லாம் இந்த சொத்து சுகமெல்லாம் வச்சு தின்னு நாசமா போட்டு ஒரு சீக்கிரம் ஓடி இருக்கா இருந்தா கொண்டு போடுவேன். போகலாமா? வாங்க மன்னா போகலாம் வாங்க. எங்க போலாம்? எங்க பள்ளிதான் பக்கத்துல இருக்குது. இன்னும் போகலையா? இதே போய் இதுலயே போ. இதுலயா கோயில போவனே என்னமோ பண்ணிட்டு போறானுங்க. நாசாங்க போகுதா வந்த வேலை முடிஞ்சது. அடிச்சு முடிக்கியா என்று சொல்லி பங்காளிகள் அடிச்சு உதச்சு புடனைய புடிச்சு வெளியிலே தள்ளினார். ஓடி போய் நேரத்திலே சுண்ணமையாட்டருமன் தாமரியகனாட்சி 2 பேர்களும் சரி மாளிகையை விட்டு முன்னால வந்து நின்று பார்த்துட்டு ஐயோ சாமி நாம் எத்தனை பாடுபட்டா இது எல்லாம் கட்டுறது. ஆமா தெரியும். 2 பேரும் என்ன மாறுபட்டாங்கன்னு கட்டுறதுக்கோ நாம கட்டணும். தாமரை நம்ம வாடு வெட்டு தேடுனது 10 லட்சம் கழிஞ்சியங்கோ 10 லட்சம் கழிஞ்சியங்கோ நாம 2 பேரும் பாடுபட்டு தேடுனது. அமரே ஐயோ எனக்கு 10 லட்சம் கழிஞ்சியங்கோ 10 லட்சம் கழிஞ்சியங்கோ. அமரே நாம கோடு மோனையா தேடுனது. அமரே இந்த 1 லட்சம் திருவையங்கோ 1 லட்சம் திருவையங்கோ. ஐயோ அழுகாது அழுகாது அழுகாது. நாங்க இந்த கோலம் மோனைய தேடியது. அமரே வளநாட்டிலே 1 கோடி லட்சம் தருவியங்கோ 1 கோடி லட்சம் தருவியங்கோ. அமரே அமரே நம்ம மகளோ வீரம்ப நேரம். ஐயோ நான் இன்னைக்கு மாறி விட்டு போகாச்சு மாறி விட்டு போகாச்சு. நம்மளுக்கு இந்த குழந்தைக்கு மூஞ்சி ஐயோ சாமி நம்ம குழந்தையானதானே இந்த குழந்தை ஓரந்த நேரம் இந்த கோட்டை விட்டு போகாச்சு கோட்டை விட்டு போகாச்சு. கோட்டை விட்டு போகாச்சு கோட்டை விட்டு போகாச்சு. ஐயோ நம்மளுக்கு இந்த மகளோ வீரந்த நேரம் நாட்டு இந்த மாறி விட்டு போகாச்சு மாறி விட்டு போகாச்சு. போலாமனு மன்னவனும் தேவி மலர் குடி தாமரை எடுத்துக்கொண்டு மாளிகைக்கு முன்னாலே வந்து நின்று பார்க்கிற ஒருத்தர் எத்தனைதான் பாடுபட்டு நாங்கள் எல்லாம் இப்படி சம்பாரிச்சு வச்சிருந்தோமே இந்த பொன் பொருளை எல்லாம் அபகரிக்கத்தானே இந்த பங்காளி இப்படி பண்ணிட்டாங்க. எங்க 7 பேர் எழுந்திருக்கு என் பேரும் மாமாயவா நாங்க பாடுபட்டது மட்டும் மெய்யானா இந்த பத்தினியா சொத்துக்கு பழுது வந்து நேராமே இந்த உத்தமியா சொத்து மிப்ப உதாரி பக்கத்தோன இருந்து சாமி பாதுகாக்கோ. ஐயோ மன்னா சம்பாதிச்சமே நம்ம இவ்வளவு நாளைக்கு பிறகு நம்மளுக்கு மகள் கிடைச்சிக்கிறான். இந்த மகள் எடுத்துக்கிட்டு ஏதாவது காணாத சேமிக்காவது போய் இந்த மகளை காப்பாத்திடலாம். பாதாமரே போகலாமன்னு நம்மளுக்கு சொத்து இருந்து என்ன வாழ சுகம் இருந்து என்ன
ஏதோக கதைய கேளு செல்லாண்டா கேட்டாண்டா தங்கரம்மா உங்க மனமே பொன்னும் போர் இருந்து ஒரு போல மாறியை சொத்தி சுகமீனது செல்லாண்டா அந்த ஊரை விட்டு போகலாம் என்ன செய்வோம் என் ஜோக கதைய கேளு செல்லாண்டா கேட்ட ஜனமே ஏதோக கதைய கேளு செல்லாண்டா கேட்டாண்டா தங்கரம்மா உங்க மனமே சுவாமி எப்படியோ இருந்துகிட்டு போகுது குழந்தைய கொண்டு போய் எங்காவது நாம ஒரு கூலி வேலை செஞ்சாவது எப்படியோ இந்த குழந்தைய காப்பாத்தலாம் வாங்க போகலாம் என்று மாளிகைக்கு முன்னாலே நின்று தாமரையும் தருமனும் இருவருடைய பேர்களும் இந்த சொத்துக்கத்தான உண்மையிலே நாங்க வாடவட்ட தேடிய பத்தினியாளுக்கு உண்டான சொத்து என்பதும் ஆனால் இந்த சொத்தானதானே பறிபோக கூடாது உத்தமையா தேடிய திரவியம் என்பது உண்மையானால் இது ஊதாரி ஆகக்கூடாது எல்லாம் எம்பெருமா மாயவா நீயே பார்த்துக்க அப்படி எனக்கான மண்ணகண்டி வீசிக்கிட்டு அந்த மன்னவனும் தேவியும் அம்மாடி விட்டு யோனவெங்கின்னு வர